உங்க டூ வீலர் இந்த ரோட்ல எந்த இடத்துல போடணும்? எந்த வெள்ளை கோடுப்பா? அந்த ரோடு எட்ஜ்ல ஒரு வெள்ளை கோடு கொடுக்குறாங்கல்ல, அந்த வெள்ளை கோட்டுக்குள்ளதான் ஓடணும். புரியுதுங்களா? இது நாங்க சொல்லாம உங்களுக்கு யாரும் சொல்லி தர மாட்டாங்க. புரியுதா? உங்க டூ வீலர் அந்த ரோடு எட்ஜ்ல ஒரு வெள்ளை கோடு போட்டிருப்பேன். அந்த வெள்ளை கோடு எதுக்கு போட்டுச்சிருக்கேன்? பாதசாரி நடந்து வர்றதுக்கும் உங்க டூ வீலர் போறதுக்கு அந்த கோடு போட்டுச்சிருக்கான். நிறைய பேர் எங்க ஓட்டுறியான்? நடு ரோட்ல போயிட்டு டூ வீலர் நடு ரோட்ல போயிட்டு இருக்கான்ப்பா. பின்னாடி பஸ் கார்ல ஆறு அடிச்சா முறைச்சு பாக்குறான். பஸ் ஆறு அடிச்சா பஸ் கார் ஆறு அடிச்சா முறைச்சு பாக்குறான். அதனால இவன் கட்டுறது 10,000 ரூபாய் டாக்ஸ். ரோட் டாக்ஸ் 10,000 தான் கட்டுவேன். ரோட் டூ வீலர் ரோட் டாக்ஸ் எவ்வளவு கட்டுறீங்க? 10,000 ரூபாய் தான் கட்டுவேன். ஆனா கார் எவ்வளவு கட்டுறான்? லட்ச ரூபாய் கட்டுறான். கார் லட்ச ரூபாய் கட்டுறான். பஸ் காரு லாரி கார்ல லட்ச ரூபாய் கட்டுறான் ரோட் டாக்ஸ். அவனுக்கு முன்னாள் பாதையில இவன் போயிட்டு இவன் பின்னாடி முறைச்சு பாக்குறான். அவனுக்கு வழி விட மாட்டேறான். டூ வீலருக்காரன் பின்னாடி காரு பஸ் காருக்கு வழி விட மாட்டேறாங்க. அதே மாதிரிங்க டூ வீலருக்கும் ரைட்ஸ் இருக்குது வண்டி ரோட்ல ஓடுறதுக்கு. அதனால அவங்களுக்கு நீ கார்ல போனீங்கன்னா டூ வீலர் கார் தெரியாம வர்றாரு, அந்த கோட்டை விட்டு தாண்டி வர்றாரு, ஆறு அடிச்சு வலிக்கி விட்டுருங்க. அவருக்கு தெரியாது, நிறைய பேர் தெரியாது. இப்ப நீங்க வந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். சரியா? டூ வீலர் இந்த கோட்டுக்கு தான் உடனே உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுட்டு போறீங்க. நிறைய பேர் தெரியாது, அவர் கோட்டை விட்டு வெளியே தான் ஓட்டுவாரு. நீங்க என்ன ஒண்ணு கார்ல போனா ஆறு அடிச்சு விலக்கி விட்டுருங்க. அவர் விலகி போயிடுவாரு. சரிங்களா? ஆறு அடிக்காம போகாதீங்க. ஒரு ஆறு அடிச்சு விலக்கி விட்டுருங்க தூரத்திலே. சரிங்களா? இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நிறைய ஆகுதுப்பா, சொல்லிட்டேன் பாருங்க. இந்த ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டுக்கு நாங்க ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். ஒவ்வொரு உயிரிழப்பு பொறுத்தும் ஒவ்வொருத்தரும் ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்களா அந்த இடத்துக்கு நாங்க போய் அந்த இடம் எப்படி ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு அந்த ரிப்போர்ட் நாங்க கவர்மெண்ட் கொடுக்கணும். இதான் எங்க வேலை. அதனால மாசம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குப்பா. விபத்து கொரோனாவோட மோசமா இருக்குது. கவனமா ஓட்டுங்க. ஹெல்மெட் போட்டு பெல்ட் போடுங்க. பெல்ட் போடணும். இது மறந்துடாதீங்க. நிறைய பேர் இந்த பெல்ட் போடுறது இல்ல, கலண்டு போயிரு. மத்தியானம் வர்றாங்க, மூஞ்சி முறையில அடிவிட்டு வரையா. ஏன்டா என்ன ஆச்சுன்னு கேட்டா ஹெல்மெட் போட்டுங்க சார், பெல்ட் போடல சார், கல் ஓடிச்சுங்க சார். பெல்ட் போடலைங்க, கல் ஓடி உன்னை காப்பாத்தாது. ஏன்னா உங்க உடம்புல எந்த பதிவுனா மாத்திடலாம். எந்த பதிவுனா மாத்திடலாம். எந்த இது இருதயத்தை மாத்தலாம், கிட்னி மாத்தலாம், லிவர் மாத்தலாம். ஆனா தலையில இருக்கிறத எதுவும் மாத்த முடியாதுப்பா. உன் தலையை பத்திரமா பாத்துக்க. டூ வீலர்ல நிறைய அடிபடுறது தலைதான் அடிபடும். கீழே விழுகும் போது